ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெங்காய பக்கோடா வத்தல். இந்த வத்தல் செய்து வச்சுட்டாக்கா ஒரு வருஷத்துக்கு நமக்கு சைட் டிஷ்ஷுக்கு தேடவே வேணாம். இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். இந்த மாவு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா 1 கிலோ மாவு நல்லா அரிசியை நல்லா களைஞ்சி காய போட்டுட்டு, அதுக்கப்புறம் 1 கிலோவுக்கு 1/4 கிலோ ஜவ்வரிசி கொடுத்து மிஷினில் அரைச்சிட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் பட்டையும் சோம்பும் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி, கருவேப்பில்லை, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இது ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கோடா வத்தல்ங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செய்து பாருங்கள். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ மாவில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கரைச்சிக்க போகிறோம். இந்த இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு மட்டும் வத்தலுக்கு பார்த்து போடுங்க. கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். கூட வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாது. இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதை கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றிட்டேன். ஏற்கனவே தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். அதில் கரைச்சிட்டு கட்டி விடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். மாவு நல்லா வெந்து பலன்னு வரும். அது வரைக்கும் நல்லா கிண்டணும். இந்த மாவு நல்லா வெந்து வராமல் பாதியில் பண்ணோம்னா அந்த வத்தல் நல்லாலாம் வரவே வராது. இந்த மாவு நல்லா வேகிறது ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா பார்த்து இப்போ நான் பண்ணுற மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த மாவை ஊற்றி கிண்ட வேண்டியதாக. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, இதை நல்லா ஆற வச்சுட்டு அதில் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி அப்புறம் சின்னதாக பக்கோடா மாதிரி செய்து காய வைக்க வேண்டியதான். இந்த மாவு கட்டி இல்லாமல் கிண்டுறது தான் முக்கியம். அதே மாதிரி நல்லா வெந்திருக்கணும். உப்பு எல்லாமே நம்ம போட்டாச்சு. ஜஸ்ட்டு கிண்டிட்டு மாவு வெந்தோடனே அதெல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ நான் கிளற மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கிளறணும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம செய்ய போகிறோம். அதை ப்ராப்பராக செய்து வச்சிட்டோம்னா ஒன் இயர் நம்ம மழை காலத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். காய்கறி இல்லை அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். வத்தல் இருந்துச்சுன்னா ஒரு காரக்குழம்பு ஏதாவது ஒன்று செய்துட்டு இதை வறுத்து வச்சாலே போதும். இந்த கிண்டுறது மட்டும்தான் நமக்கு ப்ராசஸிங் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி மீதியெல்லாம் ஈஸியாக செய்திடலாம். இதை மொத்தமாக வெந்ததுக்கப்புறம் எப்படி வருதுன்னு திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷமாவது வேகட்டும் இது. இப்போ மாவு நல்லா இப்போ இது மாதிரி வந்திருக்கணும். இப்போ ஒரு தண்ணி வச்சு இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆற வச்சு எப்படி மிக்ஸ் பண்ணுறது காமிக்கிறோம். மாவு நல்லா வெந்துருச்சு. ஆற வச்சுட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். நான் எப்படி செய்கிறேன்னா வெயிலெல்லாம் செய்ய மாட்டேன். ஹாலில் இந்த மாதிரி ஒரு கவரை விரிச்சிட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு நல்ல துவைச்ச துண்டை போட்டுட்டு இது மேலே நான் பண்ணி வச்சுருவேன். எப்படி கிள்ளி வைக்கிறேன்னு காமிக்கிறேன். இப்போது இவ்வளோ வெங்காயம் நான் அதை ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வெங்காயத்தை ஆறுனதில் வெங்காயத்தை போடுறேன். இப்போ இவ்வளோ வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம், இஞ்சி, அப்புறம் பட்டை, சோம்பு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நான் மொத்தமாக ஆட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், இது ரேஷன் அரிசி தான். ரேஷன் அரிசியை வச்சு இந்த மாதிரிலாம் செய்து ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப செலவெல்லாம் ஆகாது. நம்ம பண்ணிவிட்டு ஒரு கிலோ 400 ரூபாய் 500 ரூபாய் கூட நீங்கள் விற்கலாம். ஏன்னா வெங்காயம் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல, அதனால் நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக இருக்கும். இப்போ எல்லா வெங்காயத்தையும் பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு, பட்டை பொடி பண்ணி வச்சுருக்கோம், அது எல்லாம் ஆட் பண்ணி இப்போ கிண்டிகிட்ருக்கேன்.
நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு தடவை வந்து நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கூட உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். நான் இப்போ பார்த்துட்டேன், சரியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக வச்சு நம்ம அதுக்கப்புறம் காய வைக்கணும். இது ஃபுல்லாக வச்சுட்டு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி தட்டில் அப்படியே செய்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து இந்த பாலித்தீன் கவர் போட்டு இதிலையும் செய்திருக்கேன். ஒரு வழியாக முடிச்சிட்டேன். இது வந்து 2 days ஆகுது காயணும். காஞ்சதுக்கப்புறம் திருப்பி எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு செட்டு ஃபுல்லாக நான் இந்த மாதிரி துணியிலையும் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரியே நம்ம செய்து வச்சுட்டோம் அப்படின்னா பொரிக்கும் போது அசல் பக்கோடா மாதிரியே இருக்கும். நான் பொரித்து உங்களுக்கு காமிக்கிறேன். 2 நாள் காய வச்சு எடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும். அதை எப்படி பொரிக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன். இப்போ இந்த வத்தலை போடுறேன். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். என்ன மக்களே, இந்த அட்டகாசமான வத்தல் எப்படி செய்ததுன்னு பார்த்துட்டிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.